ஹலோ எவ்ரிவன். என்னோடய பாடியில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த 2 லைன்ஸ் தான். என் நெக்கு கீழே இருக்கிற 2 லைன்ஸ் தான். அந்த லைன்ஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த லைன்ஸ் இல்லாமல் இருக்கிற ஆளுங்களை பார்த்தாலே எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஜெலஸாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் லைன்ஸ் இல்லை, நமக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சோக்கர் அந்த மாதிரி ஏதாவது நெக்கை ஒட்டி போடுறீங்கன்னா, இந்த லைன்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஆடாக அசிங்கமாக தெரியும். இன்றைக்கி வந்துட்டு யூடியூப்பில் கூகுளில் பயங்கரமாக சர்ச் பண்ணி ஒரே நாளில் இந்த லைனை வந்துட்டு நம்ம ஸ்கின் டோனுக்கு ஓரளவு மேட்ச் ஆக வைக்கிறதுக்கு ஒரு ரெமெடி பார்த்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அதுதான் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு எக்ஸ்ஃபோலியேஷன். அதுக்கு வந்துட்டு 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. அரிசி மாவு கூட 1 ஸ்பூன் பால் வந்துட்டு பச்சை பால் தான், காய்ச்சின பால் இல்லை. அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் தேன். இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த பாலும் ஹனியும் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி நல்லா வந்துட்டு ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது அதை வந்துட்டு உங்கள் நெக்கில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரலும் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட கழுத்தில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். டர்ட்டு ரிமூவ் ஆகிடும். ஸ்வெட்டு அந்த மாதிரி ஏதாவது படிஞ்சிருந்ததுன்னா அது எல்லாமே பக்காவாக ரிமூவ் ஆகிட்டு நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு லைட்டாக ஒரு பிரைட்னிங் வரும். அப்படின்ட்டு தான் வந்துட்டு இந்த எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணுறது. ஸோ மறந்துடாதீங்க, 3லேருந்து 4 நிமிஷம் வந்துட்டு இதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்துட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்துட்டு கழுவிடுங்க. இப்போ 4 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஸோ வாஷ் பண்ணியாச்சு, ஆனாலும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அந்த 2 லைன்ஸ் வந்துட்டு அப்படியே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ப்ரொசீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக பிரைட்னிங் பேக் தான் பண்ண போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் வந்துட்டு கடலை மாவு போட்டுக்கோங்க. அது கூட 1 பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா பால் தேவையான அளவு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இப்போ பால் பத்தலை, 1 ஸ்பூன் பத்தலை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பால் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பேக்கெட் பால் தான் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணேன். ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை எடுத்து உங்களோட கழுத்தில் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு இதை அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை வாஷ் பண்ணணும். ஸோ இதில் இருக்க மஞ்சள், கடலை மாவு, பால் எல்லாமே வந்துட்டு உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு நல்லா பிரைட்னிங் பண்ணும். ஸோ இப்போ வந்துட்டு இது நம்மளோட டார்க் லைன்ஸ் இருக்குல்ல நம்ம கழுத்தில், அந்த டார்க் லைன்ஸை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பிரைட்டன் பண்ணி ஈவன் டோனாக்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதை வந்து உங்களோட நெக்கில் ஃபுல்லாக நல்லா அப்ளை மட்டும் பண்ணால் போதும். நான் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் என் நெக் ஃபுல்லாக. இப்போது அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை வந்துட்டு நான் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறேன் ஏதாவது பிரைட்டாக இருக்கான்னு. இப்போது வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன், ஆனால் எதுவுமே பிரைட்டான மாதிரி தெரியல. ஸோ இன்னும் வந்துட்டு ஒரு 2 ஸ்டெப் இருக்குது, அதையும் பண்ணி பார்த்துருவோம். இதுதான் வந்துட்டு 3rd ஸ்டெப்பு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஐஸ் க்யூப் இருக்கும் இல்லை உங்களோட ஃப்ரீசரில், அந்த ஐஸ் க்யூபை எடுத்துகிட்டு வந்து உங்களோட கழுத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக வைக்கணும். இது வந்துட்டு நல்ல பிரைட்னஸை கொடுக்குமா. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட 3rd ஸ்டெப்பு. இதை வந்துட்டு நல்லா கழுத்தில் வச்சுக்கோங்க. இது ரொம்பவே கொடுமையாக இருந்தது. இதை வைக்கும்போது பயங்கரமான சில்னஸ்ஸு, கழுத்தே மறுத்து போகிற மாதிரி இருந்தது. உங்களால் வந்துட்டு இதை அப்படியே வைக்க முடியலன்னா ஒரு கிளாத்தில் வந்துட்டு இந்த ஐஸ் க்யூப்ஸை வச்சு அதை வந்துட்டு உங்களோட ஸ்கின்னில் வந்துட்டு ரப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் ரப் பண்ணி இப்போவும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்கின்னில் இந்த டார்க் லைன்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ எதுக்கு இதை மட்டும் இந்த ஸ்டெப்பை மட்டும் விடணும். கடைசி ஸ்டெப் என்ன அப்படின்னா ஆலோவேரா ஜெல்லை வந்துட்டு போட்டு உங்களோட ஸ்கின்னுக்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரான ஃபீலிங்காக கொடுக்கறது தான். ஸோ ஃபைனலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகலை. என்னோடய இந்த 2 லைன்ஸ் வந்துட்டு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே தான் இப்போவும் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெமெடியை வந்துட்டு நான் ரொம்ப நாளாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கேயோ பார்த்துட்டு இதை வந்து ரொம்ப நாளாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒரே நாளில் உங்களோட கருப்பு லைன்ஸ் வந்துட்டு மறையும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால் இது வந்து ரொம்ப நாளாக நோட் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கேன். இன்றைக்கி பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், நாளானைக்கு பண்ணலான்ட்டு. ஆனால் எப்படியோ இன்றைக்கி பண்ணிட்டேன். பண்ணதுனால தான் தெரிஞ்சுது இது வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தான் வந்துட்டு நேற்று பார்த்தேன். என்ன அப்படின்னா, நம்ம பிரியங்கா சோப்ரா இருக்காங்கல்ல, அவங்க கழுத்துலையும் இதே மாதிரி 2 லைன்ஸ் இருக்குது. ஸோ பிரியங்கா சோப்ரா வந்து பார்த்திங்கன்னா சினி ஃபீல்டில் இருக்காங்க. அவங்க பியூட்டி தான் வந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே. அவங்களுக்கே வந்துட்டு இந்த லைன்ஸ் இருக்கும்போது நம்மளாம் ஏமாத்துறோம், நம்ம லைன்ஸ்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரே பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது. ஸோ இதே சேம் ரெமெடியை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் டார்க் லைன்ஸ் மறைஞ்சிரும்னு நினச்சிங்கன்னா நம்பாதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் டார்க் லைன்ஸ் மறைய போகிறதில்ல. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.